முள்ளிவாய்க்கால் சிரட்டையை பற்றி. அது தவறு அல்ல. முள்ளிவாய்க்கால் சிரட்டை என்பது தமிழர்களுடைய ஒரு கலாச்சாரத்தோடு சேர்ந்தது. ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. கலாச்சாரத்துக்கும் சிரட்டைக்கும் தொடர்பே இல்லை. பனையிலே தொடர்பு இருக்கின்றது என்றால் கூறலாம். சீமானவர்கள் சென்று ஆமைக்கறி சாப்பிட்டது, AK-74 சுட்டது, இது உண்மை என்று கூறுகிறார்கள் சில போராளிகள். இது பொய்யா உண்மையா என்பது தெரியாது. கடும் போக்காக உன்னுடைய சாதி இளக்காரமானது, என்னுடைய சாதி உயர்ந்தது என்று கூறுகின்ற அளவிற்கு தமிழ் பிரபல அரசியல்வாதிகள் இப்பொழுது இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். சிலர் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பேசியிருக்கிறார்கள். அதற்கான ஆதாரங்களும் இருக்கிறது. இந்த சிரட்டை என்பது ஒட்டுமொத்தமாக ஒரு இழிவான சாதிக்காரரை குறிக்கின்ற விடயமோ அல்லது அதனை இழிவானவர்களோ பயன்படுத்தவில்லை. அது அழகு சாதன பொருளாக உலகளாவிய ரீதியிலே இருப்பதை, மியூசியங்களிலே, பொருட்காட்சி சாலைகளிலே இருப்பதை கூட நாங்கள் பார்க்கலாம். முள்ளிவாய்க்காலிலே கஞ்சி குடிக்கின்ற பொழுது, சாப்பாடு இல்லாமல் கஞ்சி குடிக்கின்ற பொழுது சிரட்டையில் குடித்தார்களா? இதுதான் கேள்வி. ஸ்ரீதரன், சாணக்கியன், சுமந்திரன், சித்தார்த்தன், செல்வமடைக்கல் இவர்களுக்கும் புலிகளுக்கும் மே தினத்திற்கும் முள்ளிவாய்க்காலுக்கும் என்ன தொடர்பு? அவர்கள் காட்டிக் கொடுத்தவர்கள் என்று கூறப்படுகிறது. நாங்கள் கூறவில்லை, கூறுகிறார்கள். அப்ப அவர்கள் எதற்கு அங்கே அந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியா இருந்துகிறார்கள்? இது வெறும் அரசியல் நாடகமாக்கப்பட்டிருக்கிறது. வணக்கம் லங்காபோர் ஊடக நேயர்களே, மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு அலசலோடு இலங்கை. ஆம், முள்ளிவாய்க்கால் மே மாதம் கஞ்சி, சிரட்டையில் கஞ்சி, முள்ளிவாய்க்கால் கஞ்சி சிரட்டையில். இது ஒரு பேசு பொருளாக தேசியத்தை விரும்புகின்றவர்கள், தேசியத்தை ஆதரிக்கின்றவர்கள், விடுதலை புலிகள் ஆதரவாளர்கள், அதற்காக அனைவரும் அல்ல, முன்னாள் போராளிகள், அப்படி பலர் ஏற்றிருக்கிறார்கள். அதே வேளையிலே அதனை பெரிதாக பொருட்படுத்தாமல், அதற்கு ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தாமல் அதை தாண்டி சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆம், இந்த முள்ளிவால் கஞ்சிக்கும் இந்த சிரட்டைக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா என்று நாங்கள் அலசுகின்ற பொழுது, இந்த அலசலிலே யாரையும் காயப்படுத்த வேண்டும் என்றோ, யாரையும் எதிர்த்தோ அல்லது ஆதரித்தோ அல்லது சாதியத்தை ஆதரித்தோ எதிர்த்தோ அல்ல என்பதை இந்த சாதியம் தொடர்பாக பேசுகின்ற சித்தார்த் அவர்களும் ஒரு சில கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். சிரட்டையிலே ஊர்பழக்கமாக இருந்த, அதாவது தமிழர்களுடைய, ஈழத்தமிழர்களுக்கிடையே இப்பொழுதும் வேரூன்றி போயிருக்கின்ற, உயிர்ப்பித்து வேரூன்றி ஆணிவேராக நிற்கின்ற அந்த சாதியம், ஜாதி, சாதி பரம்பரை என்பதுதான் சாதி என்று மறைவி வந்தது. அதற்கு பெரும் விளக்கம் ஒன்று இருக்கிறது. அது இன்னொரு நாளைக்கு பார்ப்போம். சாதி என்று ஒன்று இல்லை, பரம்பரை, பரம்பரை பழக்கம், பரம்பரை குணம், பரம்பரை என்று ஒன்று இருக்கிறது. அது வேறுபடியும். அதை நாங்கள் ஒருபுறம் ஒதுக்கி வைத்துவிட்டு சித்தார்த் அவர்களுடைய கருத்துக்கு நாங்கள் வருவதாக இருந்தால், இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி சிரட்டை என்பது, சிரட்டையிலே தேநீரிலிருந்து, கஞ்சியிலே இருந்து சில பானங்களை குறைந்த ஜாதிக்காரர் என்று கூறுகின்ற பொழுது என்னுடைய கண்ணால் கூட என் வீட்டில் பார்த்திருக்கின்றேன். ஒரு மாமா ஒருவர் வருவார். அவர் வண்ணான் என்று கூறப்படுகின்ற, அவர் அந்த உடுப்பை துவைக்கின்ற ஒரு தொழில் செய்கின்ற, அவர் டோபி என்று கூறப்படுகின்ற ஆங்கிலத்திலே வண்ணான் என்று கூறப்படுகின்ற வருகின்ற பொழுதும், சிறு வயதிலே எங்களுக்கு முடிவெட்டுவதற்கு அம்பட்டன் என்று எம்மவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறது போல, பாபர், அதாவது தலைமுடி வெட்டுகின்ற, தலை சிகை அலங்காரம் செய்கின்ற அவரை, அந்த மாமாவிற்கும் நாங்கள் பார்க்கின்ற பொழுது எங்களுடைய வீட்டிலே எங்களுடைய அப்பா அம்மா அப்பொழுது போத்திலே கொடுப்பார்கள் தேநீர் அல்லது பால் டீ அல்லது ஏதோ ஒன்று பானம் கொடுப்பதாக போத்திலே அல்லது சிரட்டையிலே கொடுத்தது நாங்கள் பார்க்கவில்லை. அது ஆக கீழ் இறக்கமாக அது முன்காலத்திலே நடைபெற்றிருக்கிறது, இல்லை என்று கூற முடியாது. இப்பொழுது இருக்கின்ற ஒரு சில அரசியல் கட்சிகளிலே இருக்கின்ற தலைவர்கள் கூட நேரடியாகவே மறைமுகமாக சாதியம் பார்ப்பது, அது பரம்பரை பார்ப்பது என்ற அர்த்தத்தோடு இருந்தாலும் அதை ஏற்கக்கூடியதாக இருக்கின்ற பொழுதும், ஆனால் இந்த கடும் போக்காக உன்னுடைய சாதி இளக்காரமானது, என்னுடைய சாதி உயர்ந்தது என்று கூறுகின்ற அளவிற்கு தமிழ் பிரபல அரசியல்வாதிகள் இப்பொழுது இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். சிலர் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பேசியிருக்கிறார்கள். அதற்கான ஆதாரங்களும் இருக்கிறது. இருந்தாலும் கூட இந்த சிரட்டையிலே கஞ்சி, முள்ளிவாய்க்காலிலே கொடுப்பது அது ஒரு சாதியத்தை இழிவுபடுத்துவது போன்றும்,
அல்லது சாதியம் குறைந்ததாக காட்டப்படுகின்ற போது போன்றும் வரலாற்றுக்கு கடத்தப்படுவதற்காக செய்கிறார்கள் என்பது சித்தார்த் அவர்களுடைய விவாதமாக இருக்கிறது. என்னை பொறுத்தவரையில் அந்த விவாதத்துக்குள் ஆமோதிக்க முடியாது. காரணம், அவர்கள் உண்மையிலே அதற்கு முன்பாக நாங்கள் இந்த சிரட்டையிலே கஞ்சி, அதாவது முள்ளிவாய்க்கால் கஞ்சி சிரட்டையிலே கொடுப்பது எப்படி வந்தது? இது ஒரு இடைச்செருகல் தான். இது கடைசி யுத்தத்திலே கையிலே கஞ்சி வாங்கி குடித்தவர்களும், கிண்ணத்திலே வாங்கி குடித்தவர்களும், சட்டிபானையிலே வாங்கி குடித்தவர்களும், சில்வர் டம்ளரில் வாங்கி குடித்தவர்களும் தான் இருந்திருக்கிறார்களே தவிர அதற்கான ஆதாரங்கள் இருக்கிறதே தவிர ஒரு சிரட்டையில், அது சிரட்டையை துப்புரவு செய்யாத சிரட்டையா துப்புரவு செய்த சிரட்டையா, அந்த சிரட்டையிலும் வாங்கி கொடுத்திருக்கலாம், அல்லது பிளாவில் வாங்கி குடித்திருக்கலாம், அது இலையை சுருட்டி அதில் வாங்கி குடித்திருக்கலாம். இப்படி பல வகையாக அந்த கஞ்சி நாங்கள் குடிப்பது வழக்கம். அது அனைவரும் குடிப்பது வழக்கம். இந்த சிரட்டை என்பது நாங்கள் பார்க்கின்ற பொழுது தமிழர் பண்பாட்டுக்குள் இல்லாத ஒன்று. ஆனால் ஒரு வடிவமைப்பு பொருளாகவும் அதிலே உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி என்று பார்க்காமல் தேங்காய் உடைத்ததன் பின்பாடு அந்த சிரட்டையை எடுத்து அகப்பை செய்வதும் வழக்கம் இருக்கிறது. அதே வேளையிலே சிரட்டையை சீவி வைத்து எங்களுடைய முன்னோர்கள், ஏன் நாங்கள் கூட இலங்கையிலே இருக்கின்ற பொழுது இப்பொழுதும் கூட சிரட்டையை சீவி சிறு வயதிலே ஒவ்வொரு சிரட்டையை சீவிய சிரட்டையை வைத்திருப்பார்கள். வடித்த கஞ்சியை ஊற்றுவதில்லை, எறிவதில்லை. நாய்க்கு வைப்பார்கள், மாட்டுக்கு, ஆட்டுக்கு வைப்பார்கள். பலர் தாங்களே குடிப்பார்கள். சில வேளைகளிலே, சில கஷ்டப்பட்ட இடங்களிலே அந்த வடித்த கஞ்சியை குடித்து வாழ்ந்தவர்கள் கூட இருக்கிறார்கள். தாய் தந்தையர் வடித்த கஞ்சியை குடிப்பார்கள், பிள்ளைகளுக்கு சோற்றை கொடுப்பார்கள். இப்படி வாழ்ந்த வரலாறு இருக்கிறது. எங்களுடைய குடும்பத்திலே நான் நடந்து வந்த பாதையிலே அது நடைபெற்றிருக்கிறது. வறியவர்களாக இருந்த பொழுது, வறுமை என்கின்ற பொழுது ஈழத்தமிழர்கள் மத்தியிலே விவசாயத்தையும் சில தொழில்களையும் நம்பியிருந்தவர்கள், தொழில் என்பதை விட விவசாயத்தை நம்பியிருந்தவர்கள் தான் அதிகமானோர் ஈழத்தமிழர்கள். விவசாயம், தோட்டம், இது அனைத்தும் விவசாயத்துக்குள் அடங்குவது கமம். சில வேளைகள் அது அழிந்து விட்டால், வெள்ளத்தாலோ மழையாலோ அழிந்து விட்டால், முன்னைய காலங்களில் இனாமோ அல்லது நிவாரணமோ கொடுப்பது இல்லை. நான் அறிந்த காலத்தில், இப்பொழுதுதான் அது கொடுக்கிறார்கள். அப்பொழுது இல்லாத காலத்திலே வறுமையிலே கஞ்சியை குடித்து விட்டு உமியை புடைத்து அந்த குருணையை எடுத்து கஞ்சி குடித்தவர்கள் கூட பலர் இருக்கிறார்கள். என்னை பொறுத்தவர்கள் அந்த வாழ்க்கையெல்லாம் கடந்து வந்திருக்கின்றேன் நான். அது வேறுபடியும் இருந்தாலும் இந்த சிரட்டை என்பது ஒட்டுமொத்தமாக ஒரு இழிவான சாதிக்காரரை குறிக்கின்ற விடயமோ அல்லது அதனை இழிவானவர்களோ பயன்படுத்தவில்லை. அது அழகு சாதன பொருளாக உலகளாவிய ரீதியிலே இருப்பதை, மியூசியங்களிலே, பொருட்காட்சி சாலைகளிலே இருப்பதை கூட நாங்கள் பார்க்கலாம். சரி, இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி சிரட்டையிலே கொடுப்பது உண்மையிலேயே ஒரு இடைச்செருகல். இது ஒரு நாகரிகத்துக்காக, ஒரு வித்தியாசத்திற்காக, ஒரு வரலாற்றை கடத்துகின்ற பொழுது, கூறுகின்ற பொழுது உண்மையான விடயங்கள் இருக்க வேண்டும், உண்மையான தரவுகள் இருக்க வேண்டும், உண்மையாக இருக்க வேண்டும். அதாவது பிரபாகரன் என்பவர் இறந்து விட்டாரா இருக்கின்றாரா என்பது ஒரு விவாதம் இருக்கிறது. ஆனால் இறந்தாராக இருந்தால் அதற்கான உண்மையான பல ஆதாரங்களை அந்த இறந்து விட்டார் என்பதற்கு காட்டுகிறார்கள், இறந்து விட்டார் என்று நம்புகின்றவர்கள். அதே போன்று பல விடயங்கள், பல நினைவு சின்னங்கள், பல நினைவுகள், பல கடத்தல்கள், பல அறிகுறிகள், பல சாட்சியங்கள் ஈழத்தமிழ் மக்களிலே பல இருந்து கொண்டிருக்கின்றன, தொடர்ந்தும் வந்து கொண்டிருக்கின்றன. அவை ஏட்டிலே பொறிக்கப்பட வேண்டியவை, அழிக்கப்படக்கூடாது. அதற்காக நாங்கள் அதற்குள்ளே வேறு ஒன்றை கொண்டு செருவது. இப்பொழுது நாங்கள் முள்ளிவாய்க்காலிலே கஞ்சி குடிக்கும் பொழுது சிரட்டையில் பாவிக்கவில்லை, இருந்த பொழுதும் இப்பொழுது நாங்கள் அதனை செருவமாக இருந்தால் வருகின்ற காலகட்டங்களிலே எங்களுடைய பிள்ளைகள் முள்ளிவாய்க்காலில் சிரட்டையில் தான் கஞ்சி குடித்தார்கள், சிரட்டையில் குடிக்கின்ற அளவிற்குத்தான் நிலைமை இருந்தது என்று முள்ளிவாய்க்கால் வரைக்கும் பின்னுக்கு இல்லாத ஒன்றை நாங்கள் கிரியேட்டிவ் செய்வது, இல்லாத ஒன்றை புனைவது, இல்லாத ஒன்றை செருகுவது, அது ஒரு செருகலாக மாறிவிடும். அதாவது ராஜபக்ச அவர்கள் அந்த புத்த சாசன ஒரு தத்துவ வரலாறு ஒன்றை, நான் அங்கே என்ன பெயர் என்று நான் கூற விரும்பவில்லை, அதற்குள் தங்களுடைய பரம்பரை இருந்ததென்று அதற்குள் புனைந்து எழுதப்பட்டிருப்பதாக தமிழிலே சில கட்டுரைகள் வந்ததை நான் பார்த்திருக்கின்றேன். மகாவம்சம், அந்த மகாவம்சத்துக்குள்ளே அந்த பரம்பரையில் வந்தவர் தான் ராஜபக்ச என்று புதிதாக எழுதப்பட்ட மகாவம்சத்துக்குள் திணிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது.
அதே போன்று தான் போராட்டத்துக்கு முன்னும் போராட்டத்துக்கு பின்னும் பல எழுத்தாளர்கள் முளைத்திருக்கிறார்கள், பல எழுத்தாளர்கள் முளைத்திருக்கிறார்கள், கவிஞர்கள், தத்துவாசிரியர்கள் பலர் முளைத்திருக்கிறார்கள், பல புத்தகங்களை வெளியிடுகிறார்கள். அதற்குள் ஒரு சில புத்தகங்கள் புலிகளை பற்றியும் அல்லது விடுதலையை பற்றியும் மாவீரர்களை பற்றியும், ஏன் உதாரணத்துக்கு புலிகளை பற்றி என்று மாத்திரம் நாங்கள் எடுத்து பார்க்க போனால் கூட அதிலே பல புத்தகங்களை பலர் எழுதி கொண்டிருக்கிறார்கள். முன்னாள் போராளிகள், முன்னாள் கலை பண்பாட்டு கழகத்தோடு இருந்தவர்கள் என்று பலர் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கிழமையும் வேணிலே ஒவ்வொரு எழுத்தாளர்கள் முளைத்து கொண்டிருக்கிறார்கள், புத்தகங்களை வெளியிடுகிறார்கள். அதிகமானோர் ஈழத்தை பற்றியும் தேசியத்தை பற்றியும் விடுதலையை பற்றியும் புலிகளை பற்றியும். ஆனால் அதே வேளையிலே லுசர்ன் மாநகரத்திலும் கூட உலகளாவிய ரீதியிலே அரசியல் தேவைக்காக, சுவிஸை பொறுத்தவரையிலே சுவிட்சர்லாந்து நாட்டிலே அரசியல் தேவைக்காக பேச்சுவார்த்தைக்காக சுவிஸ் அரசாங்கத்தோடு பேச்சுவார்த்தைக்காக நியமிக்கப்பட்ட ஒருவர் எழுதிய புத்தகத்தை சர்ச்சையாக இருக்கிறது, இது புனையப்பட்டிருக்கிறது, இதில் இருக்கின்ற புத்தகத்தில் முழு தகவலும் உண்மை இல்லை என்று சுவிட்சர்லாந்திலே இருக்கின்ற சுவிஸ் கிளை புலிகள் நிராகரித்தார்கள். இப்படி எத்தனையோ புத்தகங்கள் வந்திருக்கின்றன, ஆமோதிக்கப்பட்டு நிராகரிக்கப்பட்டும். இதற்குள் பல இடைச்செருகல்கள் இருக்கிறது. இவை அனைத்தும் மற்ற வழியிலே அடுத்தடுத்த தலைமுறை காவி செல்லுகின்ற பொழுது இந்த வதந்திகளும் இந்த புனைவுகளும் இந்த இடைச்செருல்களும் உண்மையாக மாறிக்கொண்டு செல்ல போகின்றது. அதாவது பிள்ளையார் பிறந்ததற்கு எத்தனையோ கதைகள் இருக்கிறது. இது எப்படி வந்தது? இந்த பிள்ளையார் பிறந்த கதை உமாதேவியார் குளிக்க சென்ற பொழுது தன்னோடு தனக்கு பாதுகாவலாக இருப்பதற்கு ஒருவனை உருவாக்குவதற்கு தன் உடலிலே இருந்த அந்த மஞ்சளை உறுத்தி அந்த மஞ்சள் பிடித்து வைத்துவிட்டு பிள்ளையாராக்கி ஒரு பிள்ளை பெருமானாக ஆக்கி வைத்துவிட்டு ஒருவரை தன்னுடைய பிள்ளையாக, அதாவது தன்னுடைய மூத்த பிள்ளையாக உருவமைத்து அதை வைத்துவிட்டு போயிருக்கிறார் குளிப்பதற்கு. அப்பொழுது சிவபெருமான் வருகிறார். உமாதேவியார் குளித்து கொண்டு நிற்கிறார். தடுத்து பிள்ளையார் நிறுத்துகின்ற பொழுது பிள்ளையார் யார் நீ நிறுத்துவதென்று தலையை கொய்கிறார் சிவபெருமான். அதன் பிற்பாடுதான் அந்த தலை தவறுதலாக நடந்தது என்று உமாதேவியார் வந்து கூறுகின்ற பொழுது அவன் என்னுடைய மூத்த பிள்ளை என்று சிவபெருமானுக்கு கூறுகின்ற பொழுது சிவபெருமான் என்ன செய்தார்? உடனடியாக தன்னுடைய தவறை மறைத்து தன்னுடைய ஆட்களிடத்தில் கூறுகிறார், உடனடியாக இந்த தலையை பொருத்துவதற்கு ஒரு தலையை கொண்டு வாருங்கள் என்று. தலை இல்லாத கட்டத்திலே தான் ஒரு யானையை பிடித்து அதனுடைய தலையை கொண்டு வந்து செருகுகிறார்கள். அதன் பிற்பாடுதான் பிள்ளையாருக்கு யானை தந்தம், யானை முகன் என்று பெயர் வந்தது என்று வரலாறு. அதைவிட பல வரலாறுகள் இருக்கிறது. பிள்ளையார் தோன்றிய கதை, அதே போன்று சிவபெருமான் தோன்றிய கதை, சிவபெருமானுடைய வரலாறு, உமாதேவியாருடைய வரலாறு, இப்படி பல வரலாறுகள் இருக்கின்றன. எப்படி வந்தன? இப்படியான இடைச்சேர்கள்கள். நாங்கள் அதை தூக்கி பிடித்து ஒவ்வொரு பக்கமாக ஒவ்வொருவர் அடிபட்டு கொண்டிருக்கின்றோம். அதாவது அந்த வரலாறு தான் சரி, இந்த வரலாறு, இதைத்தான் வருகின்ற காலகட்டங்களில் செய்ய போகின்றது. இதற்கு ஒரு மணி கட்டினாற் போல், இதற்கு ஒரு பொறுப்பில்லா தன்மையாக செய்தாற் போல் தான் இந்த சிரட்டை, முள்ளிவாய்க்கால் சிரட்டையில் கஞ்சி குடித்து இந்த வரலாற்றை கடத்துகிறார்கள். இதை ஆரம்பித்து வைத்தவர்கள் முன்னாள் விடுதலை புலிகளோ அல்லது விடுதலை புலிகள் அமைப்பை சேர்ந்தவர்களோ அல்லது உண்மையிலேயே இப்பொழுது வெளிநாடுகளில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற தாங்கள் உண்மை புலிகள் என்று கூறுகின்ற அந்த விடுதலை புலிகளை வியாபாரம் செய்கின்ற வியாபாரிகளோ அல்ல. இது முன்னணி கட்சி செய்த இடைச்செருகல். இதனை எல்லோரும் தடுக்காமல் எல்லோரும் அதனை ஆமோதித்து பெற்றுக்கொண்டு அதனை நகர்த்தி கொண்டு செல்கிறார்கள். இது இப்படியான இடைச்செருகள் 2009ஆம் ஆண்டின் பிற்பாடு இந்த முள்ளிவாய்க்கால் சிரட்டை மாத்திரமல்ல, பல விடயங்கள் செருகப்பட்டிருக்கிறது. அதை நீங்க பார்ப்பதாக இருந்தால் சரியான ஒரு வரலாறு தெரிந்த ஒருவன், தமிழ் தேசியத்தினுடைய வரலாறு தெரிந்த ஒருவன் இந்த 2009ஆம் ஆண்டுக்கு முற்பாடு செய்திருந்தால் தலை இருந்திருக்காது, மூளை இருந்திருக்காது, தந்திக்கம்பத்தில் தொங்கி இருப்பார்கள் அல்லது சாம்பலாகி இருப்பார்கள். அந்த பயம் இருந்தது. இப்பொழுது அந்த பயம் இல்லத்தானே? அவர் இல்லை என்பதன் பிற்பாடு 2009 பிற்பாடு சும்மா நின்றவன், எழுத்து தெரியாதவன், மொழி தெரியாதவன் கூட புத்தகத்தை எழுதிவிட்டு மற்றவர்களிடத்தில் கொடுத்து எழுத்து பிழை திருத்திவிட்டு தன்னுடைய புத்தகமாக உலகளாவிய ரீதியிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வெள்ளி சனிகளிலே
சுவிட்சர்லாந்து நாடு உட்பட அனைத்து நாடுகளிலேயும் புத்தகங்களை வெளியிட்டு கொண்டு வருகிறார்கள். எல்லாமே தமிழ் தேசியம் தொடர்பான புத்தகங்களாக இருக்கிறது, தொகுப்புகளாக இருக்கிறது. இது சரியா தவறா என்பதை மக்களே, நீங்கள் யதார்த்தமானவர்கள், இந்த வரலாறு தெரிந்தவர்கள், உண்மையான வரலாறு மட்டும்தான் கடத்தப்பட வேண்டும் என்று நினைப்பவர்கள், இந்த சீமானவர்கள் சென்று ஆமைக்கறி சாப்பிட்டது, AK-74 சுட்டது, இது உண்மை என்று கூறுகிறார்கள் சில போராளிகள். இது பொய்யா உண்மையா என்பது தெரியாது. சீமானுடைய கட்சியில இருப்பவர்கள் புத்தகம் எழுதினால் அதை ஒரு 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 கடத்தலாக, இடைச்சர்களாக அவர்கள் பெற்றுக்கொண்டு அந்த புத்தகத்தை விநியோகிக்கின்ற பொழுது அவர்களை நம்புகின்றவர்கள் அதை நம்பித்தான் தீர்வார்கள். அவர்களுடைய பிள்ளைகள் அதை நம்புவார்கள். ஆனால் அதை எதிர்த்து இல்லை என்பவர்கள், வேறு பக்கத்திலே இருப்பவர்கள் அதை நிராகரிப்பார்கள். இப்படியான அடிபுடிகள், சண்டைகள் நிச்சயமாக வந்தே தீரும். நாங்கள் இங்கே முள்ளிவாய்க்கால் கஞ்சி சிரட்டை என்பது ஒரு இடைச்செருகல். இப்படியான இடைச்செருகல்கள் இருக்கக்கூடாது. அது சில்வர் டம்ளரில் கொடுத்தாலும் சரி, கையிலே ஏந்தி குடித்தாலும் சரி, எதிலே குடித்தாலும் சரி, அந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி சிரட்டை என்பது ஒரு இடைச்செருகலாக இருக்கிறது. இது தொடர்ந்து காவி செல்லப்படக்கூடாது. இது மாத்திரமல்ல, இப்படியான இடைச்செருகல்களை தயவு செய்து தேசியத்தை பற்றி முழுமையாக தெரிந்தவர்கள் பார்த்து அதனை திருத்த வேண்டும், அல்லது இதனை நிறுத்த வேண்டும், அல்லது அவர்களை எதிர்த்து ஒரு ஆர்ப்பாட்டமோ ஏதோ ஒன்று செய்து அதனை சரியான வழியில் கொண்டு செல்ல வேண்டும். ஆனால் இன்று இப்பொழுது சிலங்களுக்கு முன்பாக நாங்கள் ஒரு பதிவை பார்த்திருக்கின்றோம். தொடர்ந்து அந்த பதிவு பகிரப்பட்டு கொண்டு வருகிறது பல ஊடகங்களிலே. முள்ளிவாய்க்கால் சிரட்டையை பற்றி அது தவறு அல்ல. முள்ளிவாய்க்கால் சிரட்டை என்பது தமிழர்களுடைய ஒரு கலாச்சாரத்தோடு சேர்ந்தது. ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை, கலாச்சாரத்துக்கும் சிரட்டைக்கும் தொடர்பே இல்லை. பனையிலே தொடர்பு இருக்கின்றது என்றால் கூறலாம். பனம் சிரட்டையிலே பாவிக்கப்பட்டவர்கள், பாத்திரம் இல்லாதவர்கள் உபயோகித்தார்கள் இல்லை என்றில்லை. அது தமிழ் மொழியோடு, தமிழ் வரலாற்றோடு பின்னி பிணைந்தது என்று கூற முடியாது. தமிழ் மக்களோடு பின்னி பிணைந்தது. ஆனால் முள்ளிவாய்க்காலிலே கஞ்சி குடிக்கின்ற பொழுது, சாப்பாடு இல்லாமல் கஞ்சி குடிக்கின்ற பொழுது சிரட்டையில் குடித்தார்களா? இதுதான் கேள்வி. முள்ளிவாய்க்கால் சிரட்டை என்பதுன்ற பொழுது நீங்க சிரட்டையை மற்ற தினங்களில் கொடுங்கள். ஏன் சில கோவில்களிலே ஆடிக்கூழ் காய்ச்சுகின்ற பொழுது சிரட்டையில் குடிக்கிறார்கள். அதிலே மாற்று கருத்து இல்லை. அது ஆடிக்கூழ் சிரட்டை என்பது அது மாற்ற முடியாத ஆதி காலத்திலிருந்து வந்து கொண்டிருக்கிற. ஆனால் முள்ளிவாய்க்கால் என்பது, போர் என்பது, முள்ளிவாய்க்கால் மே தினம் என்பது, மே மாதம் என்பது ஒரு உலகத்திலே ஒரு சிறுபான்மை இனமாக இருந்தால் அனைத்து இனமும் அனுஷ்டிக்க வேண்டிய ஒரு தினமாக இருக்கிறது, மாதமாக இருக்கிறது. அது அந்த மே மாதம் அந்த முள்ளிவாய்க்காலிலே அகப்பட்டு இறந்தவர்களை தாண்டி அந்த தப்பி வந்தவர்கள் இருக்கிறார்களே, சரண்டராகி அந்த இராணுவத்துடன் சரணடைந்து பின்னர் வந்தவர்கள் இருக்கிறார்களே, அதன் பிற்பாடு சிறைகளிலே இருந்து அல்லது புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு வந்திருக்கிறார்கள். அவர்களுக்குத்தான் சரியும் என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதை. அவர்கள் நிச்சயமாக இதற்கு ஆமோதிக்க மாட்டார்கள். பலர் இருக்கிறார்கள் மௌனித்து. காரணம் இப்பொழுது அவர்கள் விவாதித்தார்களாக இருந்தால் அவர்கள் ஊனமுற்றிருப்பவர்கள். அவர்களை இந்த உலகம் பொய் புலிகள், பொய் தேசியவாதிகள், பொய் தமிழ் தேசியவாதிகள் அவர்களை நிராகரிக்கிறார்கள். அவர்கள் பேசினால் அவர்களை எட்டப்பன் என்பார்கள், அவர்களை துரோகி என்பார்கள், அவர்களை காட்டுக் கொடுக்கின்ற புலனாய்வுத்துறையினுடைய அடியாட்கள் என்பார்கள் என்பதனால் அவர்கள் வாயை மூடிக்கொண்டு தேவையற்ற விடயம் நாங்கள் செய்ததை எங்களுடைய மனசாந்திக்காக, மன ஆறுதலுக்காக செய்துவிட்டோம், ஆனால் இனிமேல் ஆண்டவன் தான் காப்பாற்ற வேண்டும், இதற்குள் தலை போட நாங்கள் மாட்டோம், நாங்கள் எங்களுடைய பிழைப்பை இனிமேலாவது பார்ப்போம் என்று அமைதியாக இருக்கின்ற அவர்களுக்குத்தான் தெரியும். வெறும் ஃபேக் ஐடிகளிலேயும் தங்களை உயர்த்தி பேசுவதற்காக தாழ்ந்த தரையிலே நீர் பாய்ச்சுகின்ற கூட்டத்தை போலவும், அல்லது ஈகங்களையும் இழப்புகளையும் மாவீரர்களையும் புலிகளையும் பிரபாகரனையும் மேதகுவையும் வியாபாரம் செய்து உழைக்கின்ற அந்த வியாபார புலிகளையும் நாங்கள் இதற்குள் எடுக்க முடியாது. அரசியல் செய்வதற்காக ஊர்திகளை அமைத்து ஊர்வலம் செய்வதும் அல்லது சிரட்டையிலே கஞ்சி கொடுப்பதும் இது அரசியலாக்க மயமாக்கப்பட்டிருக்கிறது தவிர, அதிலே பாருங்கள் புகைப்படங்களில் ஸ்ரீதரன், சாணக்கியன், சுமந்திரன், சித்தார்த்தன், செல்வமடைக்கல் இவர்களுக்கும் புலிகளுக்கும் மே தினத்திற்கும் முள்ளிவாய்க்காலுக்கும் என்ன தொடர்பு? அவர்கள் காட்டி கொடுத்தவர்கள் என்று கூறப்படுகிறது, நாங்கள் கூறவில்லை, கூறுகிறார்கள். அப்ப அவர்கள் எதற்கு அங்கே அந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியா இருந்துகிறார்கள்?
இது வெறும் அரசியல் நாடகமாக்கப்பட்டிருக்கிறது. முள்ளிவாய்க்கால் மேதினம் மாத்திரமல்ல, முள்ளிவாய்க்கால் கஞ்சி மாத்திரமல்ல, முள்ளிவாய்க்கால் சிரட்டைக்குள்ளும் சிரட்டைக்கு பின்புறமும் இது வெறும் போலி தேசியம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பின் சிரட்டையை புரட்டி பாருங்கள், அங்கே சீல் குத்தப்பட்டிருக்கிறது, ஒரு இலட்சினம் பொறிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் தேசிய விடுதலை முன்னணி சைக்கிள் கட்சி. குமார் பொன்னம்பலத்தினுடைய மகன் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கு இப்பொழுது சரிவு காலம் ஏற்பட்டிருக்கிறது. அவருடைய சாயம் வெளுத்து கொண்டு வருகிறது. பல விடயங்களிலே பலர் நிராகரித்து பலர் அவரை விமர்சித்திருக்கிறார்கள். யார்? அவரை ஆதரித்தவர்கள் பலர் விமர்சித்திருக்கிறார்கள், போட்டோக்களை எரித்திருக்கிறார்கள், அவருடைய பழைய சாட்சியங்களை எடுத்து போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அதிலிருந்து காப்பாற்றுவதற்காக, தம்மை காப்பாற்றுவதற்காக தமிழ் தேசியத்தை மீண்டும் மீண்டும் கையை பிடித்து இழுத்தல்ல, கட்டி பிடித்து கட்டி பிடித்து அவர் அதை வைத்துக் கொண்டிருக்கிறார். தவிர அந்த கட்சியும் நகர்ந்து போகும், அழிந்து போகும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. உதயம் ஆகும், உதயமாகும், நிச்சயமாக கிழக்கு வலிக்கும் ஒரு தலைவன். யார் அந்த தலைவன் என்பது அல்ல, உலகளாவிய ரீதியிலே ஈழத்தமிழர்களை ஒன்றிணைக்கின்ற தலைவன் ஒருவன் பிறப்பான். நிச்சயமாக பிறந்தே தீர வேண்டும். ஈழத்தமிழ் மக்கள் மாத்திரமல்ல, வருங்காலங்களிலே அவன் பிறந்து வளர்ந்து அவன் ஒரு உண்மையிலேயே ஒரு தமிழ் தேசியவாதி என்ற அருகதை என்று மக்களால் ஏற்கப்படுகின்ற பொழுது இலங்கையிலே இருக்கின்ற ஈழத்தமிழர்களை விட உலகளாவிய ரீதியிலே இருக்கின்ற ஈழத்தமிழர்களும் ஈழத்தமிழ் குடிகளும் ஈழத்தமிழ் பரம்பரைகளும் தான் அதிகமாக இருப்பார்கள். அப்பொழுது அவனுடைய ஒற்றுமை சேர்ப்பதும் ஒற்றுமைப்படுத்துவதும் நீதி நியாயம் நேர்மையாக ஈழத்தமிழ் சுதந்திரத்தை பெற்றுக் கொடுப்பதற்கும் நிச்சயமாக உலகளாவிய ரீதியிலே யாரோ ஒருவன் பிறந்திருக்கிறான். நிச்சயமாக அது நடக்கும், நடந்தே தீர வேண்டும். அப்பொழுது இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியிலே இந்த சிரட்டைகள் மாத்திரமல்ல, சிரட்டையை உருவாக்கியவர்கள், அதனை இடைச்செருகள் செய்தவர்களும் தூக்கி எறியப்படுவார்கள். தயவு செய்து சரியான ஈகங்கள், இழப்புகள், மாவீரர்கள், மேதகு, பிரபாகரன், போராட்டங்கள், பல இயக்கங்கள், பல போராளிகள், பல இயக்க போராளிகள், அது டெலோவாக இருக்கட்டும், EPRLF இருக்கட்டும், ஈரோஸாக இருக்கட்டும், புலிகளாக இருக்கட்டும், புலட்டாக இருக்கட்டும், அவர்களும் போராடி மாண்டவர்கள், மக்களுக்காக இன்னுயிரை இழந்தவர்கள். இவர்களுடைய அனைவருடைய ஆத்மா சாந்தி அடைய நிச்சயமாக ஒரு உயர்வு தமிழர்களுக்கு கிடைக்கும். அதுவரை முடிந்தவரை ஒற்றுமையாக இருப்போம். இந்த இடைச்செருள்களை தூக்கி எறிவோம். இந்த இடைச்செருள் செய்பவர்களை நிராகரிப்போம். நன்றி, வணக்கம். இலங்கையன், லங்காபூர் ஊடகம். சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும், இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காபூர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.